அக்கா, அந்த விஜயோட அம்மாவை ஒரு வழியா போலீஸ் வந்து புடிச்சிட்டு போயிட்டாங்க. அடுத்த மிச்சம் இருக்கிறது அந்த விஜய் மட்டும்தான். அவளை எப்பக்கா வெளியே அனுப்ப போறோம்? அட இரு பிருந்தா, நீ ஒன்னும் கவலைப்படாத. மாமா இருக்கேன், பாத்துக்கிறேன். மாமா இருக்கேன்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்கிறியா? ஏன்னா நான் எதுவுமே பண்ணல. அது ரெண்டு பேர்த்தோட பங்கு தாண்டி இருக்கு. இப்ப நான்னா எனக்குள்ள நீயும் அடக்கம் இல்லையா? நான் பாதி நீ பாதி சேர்ந்து வாழ்றதுதானே வாழ்க்கை. பிரிச்சு சொன்னா நீ வருத்தப்படுவல்ல, அதான் அப்படி இல்ல சொல்ல. வருத்தெல்லாம் பட மாட்டேன். நீ பிரிச்சே சொல்லு. இப்ப எதுக்கு நீ பல்ல காமிச்சுக்கிட்டு இருக்க? இருந்தாலும் நீங்க ரொம்ப பாவம் மாமா. இல்ல இல்லன்னு சொல்ல வந்தேன். ஏமாயும் என் கண்ட்ரோல்ல இருக்க மாட்டேங்குது. கண்மணி மெதுவா, கண்மணி கண்மணி மெதுவா மெதுவா நட. என்ன நீ எத்தனை தடவை சொல்லிருக்க வேகமா நடக்க கூடாதுன்னு? மெதுவா நட. ஏங்க 3 மாசம் தானங்க ஆகுது, அதுக்குள்ளேயே வாங்க. அதுக்காக 3 மாசம் தானா டாக்டர் ஓடலாம்னு சொன்னாங்க. நான் ஓடல, மெதுவா 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 நட. சரி, பொறுமையா நடக்க. மெதுவா நட, மெதுவா. அக்கா, அழறியா? இல்ல அவளை பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு. அப்படிதான். அவ எந்த கவலையும் இல்லாம சந்தோஷமா ஒரு வாழ்க்கை வாழணும்னு தான் அண்ணா ஆசைப்பட்டுச்சு. அது இப்போ நடந்துருச்சுன்னு தோணுது. ஆமாக்கா. விஜயையும் இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டு உன் வாழ்க்கையும் சரி பண்ணிட்டா ரொம்ப நிம்மதியா இருக்கும் பிருந்தா. அதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப ஏன் வாழ்க்கை? என்ன உன் வாழ்க்கை? எப்படியும் உன் வாழ்க்கைய பத்தியும் மச்சானுக்கு ஒரு லட்சியம் இருக்கும்ல, அத பத்தி கேட்டேன். என் அண்ணனோட லட்சியம் நான் படிச்சு பெரிய ஆள் ஆகுறது. அது கிடக்குது கழுத, செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போகணும், என் குடும்பத்தை காப்பாத்தணும். அதுக்கும் அப்புறம் அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சுக்கணும்னு நினைச்சாரு. இப்பதான் நீ பாயிண்ட்டுக்கு வர்ற. அந்த வாழ்க்கைய நம்ம எந்த மாதிரி செட் பண்ண போறோம், என்னெல்லாம் பிளான் பண்ண போறோம், ஃபர்தரா என்னெல்லாம். ஏய், நீங்க தான் சந்தோஷமா இருக்கீங்கல்ல, புருஷன் பொண்டாட்டியா இருக்கிற எல்லாருக்கும் நீங்க தானே பெரிய ரோல் மாடல்னு. அது சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம்டா. ஆனா செட்டில் ஆகுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அத பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த குழந்தை குட்டி எல்லாம் எவ்வளவு பேத்துக்கலாம், பாய்ஸ் எவ்வளவு, கேர்ள்ஸ் எவ்வளவுன்னு பேச்சுக்காவது சொல்லி சந்தோஷப்பட்டுக்கலாம். சும்மா மனுஷியா வரலாம்.